ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோ ட்ரீடர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஞ்சலோட மெசேஜ். இன்றைக்கி மகாலய அமாவாசை. ஸோ இன்றைக்கி ஏஞ்சல் என்ன மெசேஜ் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3. மகாலய அமாவாசை முன்னோர்களோட ஆசீர்வாதங்களை நம்ம அதிகமாக வாங்கணும். அவங்களுக்கு திதி தர்ப்பணங்கள் எதுவும் கொடுக்காமல் நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் அதை நீங்கள் நிறைவேற்றுங்க. இன்றைக்கி மகாலய அமாவாசையில் ஏஞ்சலோட மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் காம்ப்ரமைஸ், சமரசமாக போக சொல்கிறாங்க. அதாவது இப்போ சூழ்நிலை சரியில்லை, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், இல்லை உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் தரவங்க கூட இருக்காங்க. உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்களுக்கு காம்ப்ரமைஸாக போகும்போது பெருசாக வர ப்ராப்ளம் கூட அது கம்மியாகிறதுக்கு, இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெக்கவரி, அதாவது மீட்பு. உங்களுக்கு ரொம்ப காலமாக ஒரு சவாலான விஷயம் நடந்துகிட்ருக்கு உங்கள் லைஃப்பில். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, அதிலேருந்து மீண்டு என்னால் வரவே முடியல, இல்லை பிறரோட தொல்லைகளாக இருக்குது, போட்டி பொறாமை இந்த மாதிரி இருக்குது, என்னால் எப்படி என்னோடய லைஃப்பை மீட்டு எடுக்க போகிறேன்றது தெரியல அப்படின்ற சவாலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. சீக்கிரமாக அதுக்கான ரெக்கவரி உங்களுக்கு ஏஞ்சல் யூனிவர்ஸும் சேர்ந்து கொடுக்க போகிறதா பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க ஏஞ்சலோட மெசேஜாக. அதே மாதிரி பிரச்சனைகளும் நம்மளோட உணர்ச்சிகளும் காலப்போக்கில் மங்கிடுமே தவிர்த்து அதிகரிக்காது, அது மனுஷங்களோட எண்ணங்களை பொறுத்து அப்படின்றதையும் சொல்கிறாங்க. மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலம் காத்துட்ருக்கிறதாகவும், இப்போதைக்கும் உங்களோட வலிமையை மீட்டெடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றதையும் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் சொல்கிறாங்க. அடுத்து பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சலோட மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் ரெடி, அதாவது நீங்கள் தயாராக இருக்கீங்க. எந்த மாதிரி விஷயத்துக்கு அப்படின்னா, கடந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. அந்த அனுபவங்களை வச்சு தான் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வகுத்து வச்சுருக்கீங்க. இல்லை உங்களுக்கு அது மூலியமாக நிறையா ஒரு வழி கிடைக்கிது, இப்போ கிடச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆர்வத்தோடு அதை நீங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் இதயத்தை உங்களை விரும்பினவங்களுக்காக, நீங்கள் நேசிக்கிறவங்களுக்காக, அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்காக ரெடியாக இருக்கீங்க அப்படின்றதையும் ஏஞ்சலோட மெசேஜ் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் மூலியமாக சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஆர் ரெடி. நம்ம சேனல் விபி டேரட் தமிழ் அப்படின்றது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், எஸ் ஆர் நோ, மேரேஜ், கேரியர் எல்லா ப்ரெடிக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.